மைக் ஆன் பண்ணுங்க. நமஸ்காரம் ஐயா. நமஸ்காரம். நமஸ்காரம், சொல்லுங்க. நான் அவர் பரம புருஷன் அப்படின்றது இன்னும் சில பேர்னால ஏத்துக்க முடியல. ஏன்னாக்கா அவங்க இப்ப கம்பேர் பண்றாங்க மற்ற குருமாரங்களுக்கும் உலகத்துல உள்ள குருமாரங்களுக்கும் கம்பேர் பண்றாங்க அவரையும் இவரையும். ஸோ அப்ப நம்ம பரம்புருஷன் அப்படின்னு சொல்றத இன்னும் ரொம்ப பேருக்கு ஏத்துக்க முடியல ஐயா. ஆமாய்யா, முடியாதுயா. ஏன்னு கேக்குறீங்களா? ஆமா ஆமா ஐயா, ஆமா ஆமா சார், ஆமா ஐயா. ஓகே ஓகே. ஏன் அவங்கள பரம்புருஷன் ஏத்துக்க முடியலன்னு தான் உங்க கேள்வி இல்லையா? ரைட் ரைட், அதான் என்னோட கேள்வி. இப்ப நீங்க ஆனந்த மார்க்கத்துக்குள்ளார வரதுக்கு முன்னால வரணும். என்ன ஃபாலோ பண்ணீங்க? எதை காடா நம்பிக்கிட்டு இருந்தீங்க? ஏதோ ஒரு தெய்வத்தை இல்லையா? ஆமா, அப்படிதான். மைக் ஆன்லயே வச்சுங்க. ஸோ ஏதோ ஒரு தெய்வத்தை நீங்க கடவுளா நினைச்சிட்டு இருப்பீங்க. சரி, இப்ப உங்க ஃபேமிலியில எத்தனை பேர் இருக்கீங்க? 5 பேரு. ஓகே, இதுல எத்தனை பேர் பாபாவை பரமபுருஷனா ஏத்துக்கிட்டீங்க? 5 பேர்ல நான் ஒண்ணுதான். சரி, இப்ப நீங்க சொல்லுங்க, ஏதோ ஒரு ஹியூமன் மைண்டுக்கு அதை புரிஞ்சு கொள்ளக்கூடிய தகுதியும் டெவலப்மெண்ட்டும் இருக்குதோ, அது ஒரே ஃபேமிலி இருந்தாலும் சரி, இப்ப பாபாவனுடைய ஃபேமிலியே நீங்க எடுத்துக்கிட்டீங்களான்னு கூட ஒரு கம்பாரிசனுக்கு தான். பாபாவுடைய குடும்பத்தையும் எடுத்துக்கிட்டாலும் கூட பாபா பரமபுருஷன் என்றதையோ அல்லது அவரை தான் மெடிடேட் பண்ணணுன்றதையோ அவங்க குடும்பத்தை சார்ந்த எத்தனை பேர் செஞ்சாங்க? அப்போ இங்க ஒரு ஹியூமன் ஃபார்ம்ல இருக்கலாம், பட் அந்த மைண்ட் அந்த லேயருக்கு வந்திருந்தாதான். மோஸ்ட் ஆஃப் த ஹியூமன் மைண்டினுடைய லேயர் எங்க இருக்குன்னா, கோஷங்கள்ல பாத்தீங்கன்னா அன்னமயமும் காமமயத்தை தாண்டதே இல்லை. எல்லாம் அந்த ஆசைப்பட்ட உலகத்துல ஆசைப்பட்டதெல்லாம் அனுபவிக்கணுன்றதுதான் காமமய கோஷம். சொல்லுங்க, எத்தனை பர்சன்ட் மக்கள் இந்த காமமய கோஷம் இருக்கிறாங்க? எத்தனை பர்சன்ட் மக்கள் காமமய கோஷத்தை தாண்டி வந்தாங்க? அப்ப காமமய கோஷத்துக்குள்ள இருக்கவங்க எல்லாம் ஆசைப்பட்டதை அடையணும், அது எந்த காடு கொடுக்கும்? இவ்வளவுதான் அவங்களுக்கு தெரியும். நீங்க அதுக்கப்புறம் என்ன இருக்குது? காமமய கோஷம் தாண்டோன்னு மனோமய கோஷம் வரணும். அந்த மனோமய கோஷத்துக்குள்ளார அவங்க டெவலப் ஆகி அவங்க பரிணாமத்துல ஹியூமனுக்குள்ளேயே அடுத்த பரிணாமம் இருக்கு. அப்ப அந்த லேயருக்குள்ள வருவோம் தான். இதை கடந்து இந்த உலக ஆசைகள், இது பின்னால ஓடுறது, இதை கடந்து மைண்டினால நம்ம எதையும் சாதிக்க முடியும், மனதால எதையும் உணர முடியும் அப்படின்ற எல்லைக்குள்ள போகும்போது மைண்ட் அதிகமா அப்ளை பண்ண பார்ப்பாங்க. அப்படி அப்ளை பண்ணி அதில் உண்மையான விஷயங்களை புரிஞ்சு கொள்ளுகின்ற பொழுது அதுல ஒரு இன்பம் கிடைக்குதுன்னு போது அவங்க மனதை கடந்து அதிமானச கோஷத்துக்குள்ளார போவாங்க. அப்போ யாரெல்லாம் இந்த மனோமய கோஷத்தை தாண்டி அதிமானச கோஷம்ன்ற அந்த லைனை, அந்த பார்டர் டச்சிங் என்ட்ரன்ஸினுடைய அந்த கேட்டை தொடுறாங்களோ அவங்கதான் இந்த ஸ்பிரிச்சுவல். இது அதாவது சொன்னா புரியும், இல்லைன்னா என்ன சொன்னாலும் புரியாது. ஒரு குரங்குட்டியை கூட்டி வச்சு நீங்க பிலாசபி கிளாஸ் எடுத்தா புரியுமா ஐயா? ஐயா முடியாது. அது மாதிரிதான் ஹியூமன் அன்னமய கோஷத்துலயும் காமமய கோஷத்துலயும் இருக்கிறவங்க எல்லாம் அனிமல்ல தான் இருக்காங்க. இன்னும் மனோமய கோஷத்துக்குள்ளாரையும் போகாம வெறும் சாப்பாடு தூக்கம், சில பேர் வேலை கூட போகக்கூடாது, சாப்பாடு மட்டும் யாரோ போட்டா சாப்பிட்டு தூங்குறதுக்கு ரெடியா இருக்காங்க. நிறைய பேர் இருக்காங்க அந்த மாதிரி. அதுதான் அவங்க கேள்விக்கு ஆன்சர் என்னன்னா, ஏன் மற்றவங்களா புரியாதுன்னா, ஒரு ஹியூமனும் அந்த மைண்ட் என்ன லேயர்ல அந்த ஹியூமன் பரிணாமத்துல வந்திருக்கானோ அந்த லேயருக்குள்ள இருக்கிற மேட்டரை தவிர அதுக்கு அடுத்த லேயர்ல இருக்கிற மைண்டு அடிச்சாலும் சரி என்ன பண்ணாலும் அவங்களால பண்ணவே முடியாது. ஒண்ணும் அது தேவையில்லாம துன்புறுத்தல் தான் அவங்களால முடியாது. அவங்க அந்த அறிவு கொஞ்சம் கொஞ்சமா சொல்றதை கேட்டு அது அந்த மாதிரி நிலைக்கு வந்தாதான் அடுத்த நிலைக்கு அவங்க போக முடியும். அது இந்த சுற்றுப்புற சூழ்நிலை, பிரஷர் ஆஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ், இதெல்லாம் தான் அவங்க அடுத்த நிலைக்கு கொண்டு போகும். இதுதான் பரிணாமம். ஒருத்த காமமய கோஷத்திலையோ இது ஒன்றா இருந்தாலும் சில சூழ்நிலைகள் மூலமாக அவன் அதை தாண்டி போறது. அப்படித்தான் ஒரு மனுஷனை தாண்டி போவான். தன்னை சுற்றி உள்ள சூழ்நிலைகள் அவனுக்கு ஒரு ப்ரெஷர் ஏற்படும். இதை தாண்டி நம்ம அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகணும், இதுக்குள்ளார இருந்தா முடியாது போல இருக்குது, சர்வைவா முடியாது போல இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் உருவாகும். புரியுதா ஐயா? புரியுதுங்க, புரியுது.
சோ அந்த ஒரு லேயருக்குள்ள போகாத மனிதர்களால பரமபுருஷன் என்று சொன்னா அந்த வார்த்தை கூட காதுல கேட்கறதுக்கே வந்து கசப்பா இருக்கும் அவங்களுக்கு. அவங்களுக்கு முருகா, கோவிந்தா, கணேசா அப்படின்னா மட்டும்தான் பிடிக்கும். உண்மையா பொய்யா? உண்மைதான் உண்மைதான். இதான் ஆன்சர். இவ்வளவுதான். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா, ரொம்ப நன்றி. நன்றி நன்றி.